அஹ்லாக்க கடைபிடிங்க. உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க அஹ்லாக்ல மாறிடக்கூடாது. உங்களை விமர்சிச்சாலும் சரி, உங்களை எதிர்த்தாலும் சரி, உங்களை குதர்க்கம் பேசினாலும் சரி, நீங்க நல்லது செய்யும் போது உங்களை குத்துனாலும் சரி, உங்க முதுகுக்கு உங்க கூடவே இருந்து ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி, அது நண்பனா இருக்கக்கூடிய துரோகியா மாறினாலும் சரி, துரோகி நண்பனா மாறினாலும் சரி, உலகமே உங்களை எதிர்த்து இருந்தாலும் சரி, நீங்க அகலாக்கல மாறிடக்கூடாது. யூதன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை பிடிச்ச போது உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, உமரே உன்னிடத்திலிருந்து நான் இதை எதிர்பார்க்கலன்னாங்க. அந்த யூதன் இஸ்லாமை ஏற்றதற்குரிய காரணம், அவரிடத்துல எவ்வளவு அநீதமான முறையில் நடந்தாலும் அவர் நீதியோட நடப்பாருங்கிற குணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வரனாரு இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தில் அது மிக முக்கியமானது. யார் உங்க இடத்துல அல்லது நீங்க யார் உங்களுக்கு எதிராக நிற்கும் போதும் அநீதமான முறையிலேயே குணத்துக்கு மாற்றமாவோ இஸ்லாமுடைய முறைக்கு மாற்றமாவோ நடந்தாலும், அது உங்களுடைய மனைவியா இருந்தாலும், உங்க பிள்ளைகளா இருந்தாலும், உங்க எதிரியா இருந்தாலும், உங்க நண்பனா இருந்தாலும், உங்க பெற்றோரா இருந்தாலும், நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு அல்லாஹ் பார்க்க போறான். அவர் ஏன் நடந்தாரு, நீங்க அதுக்கு பகரமா நடக்கலையா நல்லா கேட்க போறது இல்ல. ஜிஹாத் இல்ல. அவர் அடிச்சா நீங்க அடிக்கணும், அவர் போராடணும் நீங்க போராடணும். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். ரசூலுல்லாஹ் ஃபத்ஹ் மக்கா அன்னைக்கு சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இந்த தினம் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாதுங்க. எப்படி ரசூலுல்லாஹ் நடந்தாங்க அவங்கள்ட்ட? எப்படி நடந்தாங்க மக்காவாசிகள்ட்ட? இன்னைக்கு இன்றைய நாள் நீதம் பேணப்படாதுன்னு சொல்லும் போது யாரு சொன்னா இன்றைய தினம் தான் நீதம் பேணப்படும் சொல்ல ஏன் சொன்னாங்க? எதிரிகளா இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறை இருந்தாலும் இது நீதமா நடக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல எனக்கு அதிகாரம் இருக்கு, நீதமா நடக்கிற உங்களுக்கு அவகாசம் கொடுக்க கிளம்பி போயிருங்க. நாங்க முஷ்ரிக்குகள் எல்லாம் வெளியே ரசூலுல்லாஹ்வுக்கு அதை கடினமா கையாண்டு இருக்க முடியாதா? அவங்களை மன்னிக்காம இருந்திருக்க முடியாதா? ரசூலுல்லாஹ்வுடைய குணம் முக்கியமானது. அஹ்லாக் தான் குணம் தான் அல்லாஹ்வுக்கு முக்கியம். வேற எதுவும் முக்கியம் இல்லை. புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், குணங்களுடைய மேன்மையை கொடுக்கிறதுக்கு தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன். நாங்க ரசூலுல்லாஹ்